டேம்ப்லெட் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, தியா Velai குமாரு படத்துல வர ஒரு சின்ன எஃபெக்ட் தான் பார்க்க போறோம். இந்த சீன் எல்லாரும் பார்த்துருப்போம். ஒரு கண்டினியூஸ் ஃப்ளோ மாதிரி ரன் ஆகிற மாதிரி இந்த சீனை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இதை எப்படி கிரியேட் பண்றது, இந்த எஃபெக்டை எப்படி நம்ம ஆவிட்ல கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணி பார்க்கறது அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸான ஹவு தி டிட் இட்ல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த வீடியோவை நல்லா பார்த்தோம் அப்படின்னா இதுல சின்ன ஒரு பார்டர் இருக்கும். அதாவது ஒரு ஒயிட் கலர் பார்டர் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி துப்பாக்கி சீன்ல ஒரு பார்டர் கிரியேட் பண்ண மாதிரி இங்கேயும் ஒரு பார்டர் கிரியேட் பண்ண போறோம். போட்டோஷாப் ஓப்பன் பண்ணிட்டு அந்த போட்டோஷாப்ல நம்ம நியூ டாக்குமெண்ட் கொடுக்க போறோம். நியூ டாக்குமெண்ட் என்ன பண்றேன் அப்படின்னா 1920x1080 அப்படிங்கிற இந்த ரெசல்யூஷன் கொடுத்து நான் கிரியேட் பண்றேன். ஸோ ஆல்ரெடி கிரியேட் பண்ணது தான் இது. இதுல என்ன பண்றேன் அப்படின்னா, ரெக்டாங்கிள் டூல் யூஸ் பண்ணி இதுக்கு பார்டர் கொடுக்க போகிறோம். ஸோ இதில் நீங்கள் ஃபில் கொடுக்க வேண்டாம், ஸ்ட்ரோக் மட்டும் கொடுங்க. ஃபில் இருந்தது அப்படின்னா ஃபில்லை கட் பண்ணிவிடுங்க, ஸ்ட்ரோக் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸ்ட்ரோக்கில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆஸ் இட் இஸ் ஒயிட்னா ஒயிட்டு, பிளாக்னா பிளாக்கு, நாங்கள் ஒயிட்டே வச்சுக்கிறேன். ஸோ ஒயிட் வச்சா தான் உங்களுக்கு ஹைலைட்டாக தெரியும். ஸோ இதை ஃபுல் ஃப்ரேமில் கொடுத்தாச்சு. இப்போது ஒரு பார்டர் கிரியேட் ஆகிடுச்சு. இதில் நல்லா பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சீன் அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட் அப்படின்னு இருந்தது அப்படின்னா மொத்தம் 4 விஷுவல் பிளே ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. இது வேணும்னா வச்சுக்கலாம், அல்லது இந்த 4 மட்டும் கிரியேட் பண்ணலாம். இதில் எம்டியாக இந்த இடத்த விட்டுறலாம். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த மாதிரி 4ஆக கொடுக்காம 6ஆக கொடுக்க போகிறேன். முதல்ல நான் 4ஆக பிரிச்சுட்டேன். அதுக்கு அடுத்தது எங்கே எனக்கு வேணுமோ அங்கே மட்டும் கொடுத்து, ஓகே ஸோ இப்படி இருந்தால் எனக்கு ஓகேவாக இருக்குது, அல்லது இப்படி இருந்தால் எனக்கு பெட்டராக இருக்குது அப்படின்னா இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொடுத்து சேவாஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்க போகிறேன். ஸோ சேவாஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இது பிஎன்ஜி ஃபைலாக சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிட்டேன். இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு டெம்ப்ளேட் கொடுக்க போகிறேன். இன்னொரு டெம்ப்ளேட் எதுக்காக அப்படின்னா கண்டினியூஸ் ஃப்ளோ ரன் பண்ணி காட்டுறதுக்காக. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டெம்ப்ளேட்டை உல்டாவாக மாற்றிடலாம். எப்படி உல்டாவாக மாற்றுறது அப்படின்னா, மொத்தமாக செலக்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா உல்டாவாக மாறிடும். ஸோ உல்டாவாக மாற்றியாச்சு. ஸோ நான் டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணிவிட்டேன். அந்த டெம்ப்ளேட்டை நான் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இங்கே நான் கிரியேட் பண்ண 2 டெம்ப்ளேட்டை உள்ளே எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ 2 டெம்ப்ளேட் இங்கே இருக்குது. இதை ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணணும். சீக்வன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. சீக்வன்ஸ்க்குள்ளே ஃபஸ்ட் டெம்ப்ளேட் உள்ள வச்சிடுறேன். டெம்ப்ளேட் உள்ள வச்சதுக்கப்புறம் டெம்ப்ளேட்டுக்கு கீழே தான் வீடியோ வரணும். அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லேயர்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ மொத்தம் 6 லேயர் ஓப்பன் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 வீடியோ இருக்குனால 6 லேயர் ஓப்பன் பண்ணுறேன். ப்ளஸ் இந்த டெம்ப்ளேட்டோட சேர்த்து மொத்தம் 7 லேயரு. இந்த டெம்ப்ளேட்டை டாப் மோஸ்ட் லேயரில் வச்சுட்டு அடுத்தடுத்த லேயரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வீடியோ அப்ளை பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை உள்ளே எடுத்துகிட்டு வந்துடலாம். எனக்கு வீடியோ உள்ளே இருக்குது. நான் என்னென்ன வீடியோ எப்படி இருக்குன்னுலாம் பார்க்கல, ஜஸ்ட்டு நான் வீடியோவை மேலே ப்ளேஸ் பண்ணிட்டு தான் வரேன். எல்லா வீடியோவும் டைம்லைனில் வச்சாச்சு. ஸோ எல்லா வீடியோவும் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம எஃபெக்ட்ஸ் போனோம் அப்படின்னோம்னா அதில் பிளண்டில் பிக்சர் இன் பிக்சர் இருக்கும். ஸோ பிக்சர் இன் பிக்சர் அப்ளை பண்ணியாச்சு. இந்த பிக்சர் இன் பிக்சர் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவோட லிங்க்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிக்சர் இன் பிக்சர் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு புரியும். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஃபெக்ட்ஸ் ரேட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பிக்சரையும் இந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா பொசிஷனு எக்ஸஸாக இருக்கிறத க்ராப் பண்ணிடலாம். க்ராப் பண்ணியாச்சு. அடுத்த வீடியோ ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா வீடியோவும் சைமல்டேனியஸாக ப்ளே ஆகும். இப்போது இந்த வீடியோவெலாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லா வீடியோவையும் ஒரு லேயராக க்ரியேட் பண்ண போகிறோம். எல்லா வீடியோ ஒரு லேயராக எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா, ப்ரீமியரில் இதுக்கு பேர் நெஸ்ட்னு சொல்லுவோம். இங்கே இதுக்கு பேர், அதாவது ஆவிட்ல இதுக்கு என்ன பேர் அப்படின்னா கொலாப்ஸ் அப்படின்னு பேர். அந்த கொலாப்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். எல்லா லேயரையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்தீங்க அப்படின்னா கொலாப்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இங்கே இந்த டூலில் கொலாப்ஸ் இருக்கும். பேசிக்காக எங்கள் டூலில் கொலாப்ஸ் இல்லை அப்படின்னா கண்ட்ரோல் 3 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கமாண்ட் பேலட் வரும். கமாண்ட் பேலட்டுக்குள்ளே போயிட்டு அதற்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கொலாப்ஸ் இருக்கும். ஸோ கொலாப்ஸ் எடுத்து நீங்கள் இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். இதுவும் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத கீபோர்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு டாப்பிக்கில் பார்த்துருக்கோம். ஸோ கொலாப்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகிடும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாம் சேர்ந்து ஒரு லேயர் ஆகிடும். ஸோ இப்போ எல்லாம் ஒரு லேயரில் இருக்குது, இதெல்லாம் ஒரு லேயர் இருக்குது. இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொரு டெம்ப்ளேட் நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த டெம்ப்ளேட்டில் இப்போது
இங்கே 2 பாக்ஸ் இருக்குது, கீழே ஒரு ஓப்பன் பாக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, கீழே 2 பாக்ஸ் இருக்குது. இதை உள்டாவாக தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெம்ப்ளேட்டில் நாம் அனதர் ஒரு வீடியோவை கிரியேட் பண்ண போகிறோம். எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். எகைன் திருப்பியும் எக்ஸ்ட்ரா ஒரு ட்ராக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ராக் 7ல் திருப்பி கொண்டு போயிட்டு இந்த டெம்ப்ளேட் உள்ளே வச்சிடுறேன். அடுத்தது வீடியோ டாப் மோஸ்ட் லேயரில் போயிடலாம். இங்கேயும் அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லா ட்ராக்கையும் செலக்ட் பண்ணிவிட்டு பிக்சர் இன் பிக்சர் அப்ளை பண்ணுறோம். எகைன் திருப்பி அதே மாதிரி எஃபெக்ட்ஸ் எடிட்டர் ஓப்பன் பண்ணி ஒன்றையும் எடிட் பண்ண போகிறோம். இதையும் அதே மாதிரி செலக்ட் பண்ணுறீங்க, கொலாப்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்மகிட்ட என்ன இருக்குது அப்படின்னா மொத்தம் 2 டெம்ப்ளேட் இருக்குது. இங்கே ஒரு டெம்ப்ளேட் இருக்குது, இங்கே ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. 2 டெம்ப்ளேட்டையும் நெக்ஸ்ட்டு வச்சிடுறேன். அடுத்தடுத்து இருக்குது. இப்போ அடுத்து இது ஒரு டெம்ப்ளேட் இருக்குது, அடுத்து இங்கே ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. இப்போ நமக்கு எப்படி ப்ளே ஆகணும் அப்படின்னா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் கண்டினியூஸாக ரன் ஆகும். ஸோ அப்படியே ஸ்டிச் ஆன மாதிரி ப்ளே ஆகிட்டே இருக்கும். இங்கே அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த இடத்துல திருப்பி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிக்சர் இன் பிக்சர் அப்ளை பண்ணுறேன். இப்போ பிக்சர் இன் பிக்சர் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது என்டையராக இந்த டெம்ப்ளேட்டுக்கானது. அதே மாதிரி இங்கேயும் பிக்சர் இன் பிக்சர் அப்ளை பண்ணுறேன். இதுவும் இந்த டெம்ப்ளேட்டுக்கானது. ஸோ எஃபெக்ட்ஸ் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்கேல் வேல்யூக்கு 100 கொடுத்துருங்க. 100 கொடுத்தாச்சு. பொசிஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கீஃப்ரேம் கொடுக்க போகிறோம். ஸோ பொசிஷன் கீஃப்ரேம் வச்சுக்கிறோம். அதே மாதிரி இங்கேயும் கீஃப்ரேம் கொடுத்துட்றோம். ஸோ இந்த கீஃப்ரேம் வரும்போது மூவ் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்றோம். இப்போது இந்த கீஃப்ரேம் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி மூவ் ஆகுதோ அங்கே இந்த டெம்ப்ளேட்டை கொண்டு போய் வைக்க போகிறோம். அதாவது எப்படி வைக்க போகிறோம் அப்படின்னா இந்த டெம்ப்ளேட்டுக்கு கீழே வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட் மேலே, செகண்ட் டெம்ப்ளேட் கீழே. இது மூவ் ஆகும் கீழே இருக்கிறது ரிவீல் ஆகும். பட் எப்படி ரிவீல் ஆகணும் அப்படின்னா அதோட சேர்ந்து ரிவீல் ஆகணும். அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதையும் ஓப்பன் பண்ணுறேன். இதுலேயும் பொசிஷனுக்கு கீஃப்ரேம் கொடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கீஃப்ரேம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக வெளியில் இருக்கட்டும். ஆட் கீஃப்ரேம் கம்ப்ளீட்டாக வெளியில். ஓகே, இது வரைக்கும் நல்லா வருது. கொஞ்சம் இது மாறும்போது இது மாறுது, இங்கே போகுது. அப்படியே போக போக திருப்பியும் எங்கெங்கெல்லாம் வெளியில் வருதோ அங்கெல்லாம் ஆட் கீஃப்ரேம் கொடுத்து அதோட சேர்த்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வர வேண்டியதுதான். அவ்வளோதான். ஸோ கொடுத்தாச்சு. இதை ப்ளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ரெண்டர் பண்ணோம் அப்படின்னோம்னா ப்ளே பண்ணி பார்க்கலாம். ரெண்டர் ஆகிடுச்சு அப்படின்னா இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு அவுட்கம் பார்த்துட முடியும். ஸோ ப்ளேபேக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது கண்டினியூஸ் ஃப்ளோவாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்படி தான் நாம் தீயா வேலை செய்யணும் குமார் அப்படிங்கிற இந்த எஃபெக்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் டேம்ப்ளேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டேம்ப்ளேட். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அடுத்தது வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் ப்ராப்பராக வரும். அடுத்த வேலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.